அடுத்து நம்ம ஐயா ஒருத்தர் ஒரு நியாயத்தை கேட்டு நம்ம முன்னாடி வந்தாங்க. என்னங்கயான்னு கேட்டோம். இந்த வக்ஃபு வாரியம் இருக்குல்ல, இதில் பிற மதத்தவர்கள் நன்கொடை கொடுக்கக்கூடாது, ஆனால் உறுப்பினர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? இந்த ஒரு நியாயத்துக்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்லணும்லான்னு கேட்டவர் யார் தெரியுமா? சவாஹிர்லானாச்சி. மத்திய வக்ஃபு கவுன்சிலையும் மாநில வக்ஃபு கவுன்சிலையும் முஸ்லீம் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்கிறது. சரி, சேர்ப்போம். அதே நேரத்தில் இதுவரைக்கும் வக்ஃபுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் தானமாக வழங்கலாம் என்று இருந்த அந்த விதிமுறையை தூக்கிவிட்டார்கள். ஏராளமான முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்திருக்கின்றார்கள். முஸ்லீம்களால் பலன் பெற்றவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கோ அல்லது ஒரு மதரசாவுக்கோ தானம் வழங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலையும் அது இருக்கு. ஆனால் இனி முஸ்லீம் அல்லாதவர்கள் தானம் வழங்கக்கூடாது என்று இந்த சட்டத்தில் கொண்டு வந்து விட்டது. ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்கள் உறுப்பினர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்வது என்பது எவ்வளவு பாரபட்சமுடன் ஓர வஞ்சனையுடன் ஒன்றிய பாஜக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நம்முடைய தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் 13ஆம் தேதி சென்னையில், தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தவிருக்கின்றோம்.